ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நான் எந்த விதமான அப்டேட்டுமே நம்ம சேனலில் கொடுக்கல. ஸோ அதுக்கான ரீசனுமே சொல்கிறேன். இந்த 1 வீக்கில் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து கண்டினியூவாக இருந்துட்டு தான் இருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆனிச்சு ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் வீட்லேருந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிற ரிசல்ட்டையுமே இதில் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 1 வீக் எனக்காக வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துலேருந்து இல்லை ஒரு 20 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து 64 வந்த உடனே நான் வெயிட் லாஸ் இதுக்கப்புறம் ஆகலைனாலும் மெயின்டைன் ஆச்சும் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்னோட கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. நான் வந்து எந்த எக்ஸசைஸுமே பண்ணலைனாலும் ஃபுட்டு வந்து கண்ட்ரோல்டாக தான் இருந்துச்சு. அது மாதிரி டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு. அதனால இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கில் நான் சாப்பிட்டது, என்னோட வெயிட்டு, வெளில போனது இதே மாதிரி தான் ரொட்டீனாக திரும்ப திரும்ப இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து வீடியோ எடுக்கவோ அப்லோட் பண்ணவோ சுத்தமாகவே டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்படி என்ன ஒர்க் அப்படின்னா, ரொம்ப நாளாக என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், என்னோட முக்கியமான ட்ரீம், ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம வீட்டில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக இன்விடேஷன் அடிக்கிறது, கோவிலுக்கு போகிறது, வைக்க ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு டைம் இருக்க முடியல. ஸோ வீட்லேயும் பாப்பா இருக்காளா, மே மந்த் லீவ் வேற விட்டுட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வெளில போயிட்டு வந்து பாப்பாவோட டைமில் இருக்கிறது, ஸோ இதை மாதிரியே தான் ரொட்டீனாகவே போயிட்டுருக்கு. பாப்பாவோட இருக்கிறத தாண்டி வெளில போகிறது, வெளில சுற்றுறது இப்படியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ வெளில போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு டயட் ஃபாலோ பண்ண முடியலங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லாம் நான் விட்டுட்டு தாங்க இருந்தேன். இருந்தாலுமே இந்த ஃபாஸ்டிங் ஹவர்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுத்தது. அதாவது நான் நினச்சது வந்து மெயின்டைன் ஆகட்டும், ரெடியூஸ் ஆகலைனாலும் மெயின்டைன் ஆகட்டும், வெயிட்டை கைன் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருந்துச்சு. ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா அதே வெயிட் காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து ஏதாவது ஸ்வீட்லாம் சாப்பிட்டனாலோ இல்லை வெளில போய் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருந்தனாலோ எனக்கு வந்து ஒரு 200 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகி தான் என்னோட வெயிட் வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ரீசன் வந்து எனக்கே தெரியும், இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகி காட்டும். நான் மெயின்டைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து அதே மாதிரி காட்டும். ஸோ இதுக்காக நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெயிட் போட்டுருவோமா அப்படின்னு கேட்டால், என்றைக்குமே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து டெய்லி இருக்கலைனாலும் வீக்லி 2 டைம்ஸாவது நீங்கள் இருக்கணும். ஹவர்ஸ் படி நீங்கள் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இமீடியட்டாக வெயிட் போட மாட்டோம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து கெயின் ஆக தாங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்னுடைய கரண்ட் வெயிட் வந்து நான் வீடியோட எண்ட்லையும் காட்டுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ குறைஞ்சிருக்கேன், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதும் நான் டெய்லி நான் காமிச்சிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து எப்பொழுது நம்ம எப்படி வீடியோவில் போடுவோம், மார்னிங் வேக்கப் ஆனோடனே நம்ம கோலம்லாம் காமிச்சிட்டு எம்டி ஸ்டொமக்கில் என்னோட வெயிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிட்டு தானே இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த 1 வீக்லேயும் நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், என்னோட வெயிட்லாம் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி தான் வீடியோ சின்ன சின்ன கிளிப் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு சில டைம் அதுவுமே முடியலைனாலும் ஸோ நான் என்னோட டயட்டையாவது ஃபாலோ பண்ணிப்போம், வீடியோவில் காமிக்கலைனாலும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். காஃபி 1 or 2 டைம்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சுகர் போடாமல் தான் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரூட் ஜூஸாக இருந்தாலுமே. முக்கியமாக இந்த பேக் பண்ணியிருக்கிற ஜூஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே இந்த வெயில்லங்கிறப்ப ரொம்ப கஷ்டம். வெளில எங்கேயாவது போகும்போது ரிலேட்டிவ் வீட்லாம் டக்குன்னு கொடுத்தாங்க அப்படின்னா வேணான்னு சொல்ல முடியாது தான். பட் நீங்கள் வந்து அதோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் குடிக்கிறதே இல்லைன்னு சொல்லிடுங்க. ஸோ அதுதான் நான் சொல்வேன். ஸோ இன்கேஸ் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் என்ன ஃபங்க்ஷன் ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ யாராச்சும் கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு நானுமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலே சாரீ எடுக்கிறது, அது மாதிரி அலையிற ஒர்க் நிறைய இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சாரீ எடுத்தது, கோவிலுக்கு போனது, அந்த மாதிரி டெய்லி வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒர்க் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் என்னோட மாமா பொண்ணுக்குமே ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குமே நாங்கள் பட்டு சேலையெல்லாம் எடுக்க போயிருந்தோம். ஸோ அதை கூட இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சாரீ எடுத்தது தனி விலாகாக நான் வந்து ஆட் பண்ணுறேன் எடுக்கிறப்ப. ஸோ நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா விவசாயம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். டெய்லி வந்து ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அம்மா அப்பா அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ நானுமே அடிக்கடி போயிட்டுருப்பேன். போய் நமக்கு அங்கே என்ன வேலை நடக்குதுன்னு தெரியுதோ இல்லையோ, அம்மாவெல்லாம் பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கள் ஊரை சுற்றியுமே கிராமம் தான், வயல் அது மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அழைச்சிட்டு போயிட்டு ரிட்டன் அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் வாய்ஸ் மாறி இருக்கும். ஏன்னா இந்த தண்ணி மாற்றி மாற்றி குடித்ததுனால நல்லாவே கோல்ட் ஆகிடுச்சு. அந்த குரல் மட்டும் மாறின மாதிரி தொண்டை கம்மிக்குச்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில வேர்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பழக்க தோஷத்தில் தான் பேசுவேன். ஸோ அப்படியே எல்லாத்தையும் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அதே மாதிரி ஒரு பழக்கத்தில் தான் எனக்கு வருது. ஸோ அதை எதையும் நான் மாற்றிக்கல.
ஸோ என்னோட ஃபேஸை பாருங்கள், பேய் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு டக்குன்னு ஷாப்புக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரியே சுற்றிட்டு இருந்தேன். என்னோட டயட்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இதில் வந்து 2 எக்கு எனக்கு, பேலன்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி பிரித்து இருந்தது. ஸோ என்னோட எக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். என்னவா இருந்தாலும் சரி, என்னால் எதுவுமே சமைக்கவே முடியல. இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்காக வெஜிடபிள் நான் தான் பண்ணிப்பேன். ஸோ நம்மளோட லாஸ்ட் வெயிட் லாஸ் வீடியோலலாம் பார்த்தீங்கனாலே தெரியும், அம்மா எப்பயாச்சும் பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா நான் தான் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக அது மாதிரி பண்ணிக்கிறதுக்குள்ள டைம் இல்லவே இல்லை. அதனால நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஏதாவது ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துப்பேன், இல்லை கேரட், அது மாதிரி ஏதாவது நானாகவே ரா வெஜிடபிள்ஸாக எடுக்க முடிஞ்சதை எடுத்துப்பேன். ஏன்னா சமைக்க நமக்கு டைம் இருக்காது. ஸோ ரா வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா நான் எக் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ முடியாத பட்சத்தில் வேறு வழியே இல்லை, இருக்கிறத போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் டைம் கிடைக்குதுன்னா நான் இந்த மாதிரி மாற்றிக்குவேன். ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் ஃபுல்லாகவே காடெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ பாம்பு ஏதாச்சும் வந்துடும் சொல்லி அதை அடிக்கடி எடுத்து விட்டுருவோம். அந்த மாதிரி வெட்டி விட்டாச்சு. ஸோ என்னோடய வெயிட் மட்டும் நான் ஆல்மோஸ்ட் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி இந்த வெயிட் காட்டும். நான் ஒரு ஊருக்கு போயிட்டு ஏதாவது கொஞ்சம் காஃபி டீ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 62.70 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்படியே தான் சுற்றி எனக்கு வந்து வெயிட் லாஸ் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. பட் 63க்கு நான் கொண்டுட்டு போகவே இல்லை. 62லேயே நான் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் 64ல் ஸ்டார்ட் பண்ணேன். 64.300 தெரில. ஸோ அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் வந்து 62க்கு மெயின்டைன் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 2 kg வந்து இந்த நம்ம ஒரு 15 நாள் கிட்ட நம்ம குறைச்சிருக்கோம். இது வந்து ஒரு மாதத்துக்குனா 4 kg நம்ம தாராளமாக வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். எக்ஸசைஸே பண்ணாமல் வீட்டில் பார்த்திங்கன்னா கேசரி, ஸ்வீட்டு இந்த மாதிரி அதிகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு செய்வாங்க இல்லையா, ஸோ நம்ம அப்போ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்றது தோணதான் செய்யும். ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஷ்மிகாவோட வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க வந்து அந்த கேக் எடுத்துகிட்டு வரும்போது கூட அப்படியே கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் கிரேவிங்ஸ் இருந்தால் சாப்பிட்டுட்டு அதுக்கு சேர்த்து வாக்கிங் போய்ப்பேன். இல்லை ஃபுட்டை வந்து கொஞ்சம் ஏதாவது பேலன்ஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு, நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு. நம்ம லைஃப் ஸ்டைல் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் உருவாக்கணுமே தவிர ஸோ அடுத்தவங்களுக்காகலாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ நான் வெயிட் லாஸுமே நான் சொல்கிறது தான், எனக்காக நான் பண்ணாதான், மற்றவங்களுக்காக என்றைக்குமே நான் பண்ண மாட்டேன். ஒரு சில பேருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக பண்ணுவாங்க, அவங்களுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் குறைப்பேன் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக பண்ணுவாங்க. ஸோ அது கூட ஓகே. மற்றபடிலாம் வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு உடஞ்சி போயெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ வீட்டில் இன்றைக்கி இட்லி வித் கேசரி, மட்டன் குழம்பு இந்த மாதிரி தான் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஆதவ் ஷர்வி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒரு தோசையும் ஒரு இட்லியும் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து தோசைக்கு மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்படி எடுத்துக்கிட்டேன். சாம்பார் சட்னி எல்லாமே இருந்தது. கொஞ்சம் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். என்னோட பிளேட்டில் கேசரி இல்லையேன்னு பார்க்காதீங்க, நான் ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் போதும்னு விட்டுட்டேன். இப்போல்லாம் வந்து ஸ்கின் கேர் கூட நான் ஒழுங்காக மெயின்டைனே பண்ண முடியல. ஒவ்வொரு நாள் பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு நாள் பண்ண முடியல. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இடையில எனக்கு ஒரு பிரைடல் ஆர்டர் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்ரா பருவத்துக்கு முதல் நாள். ஸோ பூலாம் செம்ம ஹெவி ரேட்டாக இருந்துச்சு. ஸோ சொல்லும் போதே இல்லை, நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் இப்படி தாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து மெட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டெய்லி நம்ம வெயிட் செக் பண்ணும்போது காட்டுவோம் இல்லையா, ஸோ அதை பார்த்து நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க போல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து மெட்டி வாங்குற பிளானில் தான் இருந்தேன். என்கிட்ட இந்த பெரிய பெரிய மெட்டி வந்து இந்த கல்யாணத்தப்பெல்லாம் போடுவாங்கள்ல, எனக்கு கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 9 இயர்ஸ் ஆக போகுது. ஆகிடுச்சு, பிப்ரவரியோட 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் என்னுடைய மேரேஜ் மெட்டி இன்னுமே நான் வச்சுருக்கேன். அந்த சைடு மெட்டிலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய மெட்டிலாம் நான் வச்சுருக்கேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு அது போட்டுக்க இதாகாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி நைஸாக அந்த சைடு மெட்டியை கூட நான் வந்து மெயின் மெட்டியாக மாற்றி போட்டுட்ருப்பேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க மெட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பி மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். பொதுவாகவே மூக்குத்தி மெட்டி எல்லாமே குட்டி குட்டியாக தான் போடுவேன். இப்போயுமே ஒரு மெட்டி வாங்கியிருக்கேன். ஸோ அது நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே காட்டிடுறேன். நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது. ஸோ சீக்கிரமே நான் காட்டிடுறேன். அது வந்து ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, கலெக்ஷன் வந்து நல்லா இருந்தது. மேக்ஸிமம் நான் லலிதா போவேன், ஆஷிகா போவேன் இங்கே கும்பகோணம் சரௌண்டிங்கில். மற்றபடி பெருசாக வெளில எங்கேயும் போக மாட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிஆர்டியில் ட்ரை பண்ணேன். கலெக்ஷன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்காக அந்த மெட்டி வாங்கியிருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடியே பிளான் பண்ணது தான் மெட்டி வாங்கணும் ஃபங்க்ஷனுக்குன்னு. ஸோ அது அந்த டயத்துக்கு போட்டுக்கலாமேன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அளவு மட்டும் போட்டு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொல்லையில் காய்ச்ச கத்திரிக்காய் தான். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இதெல்லாமே சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்லேயுமே கொத்தவரங்காய், வெண்டிக்காய் அது மாதிரிலாம் போடுவாங்க. சீசனை பொறுத்து மாற்றி போடுவாங்க. ஏன்னா இப்போ பருத்தி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து மாற்றி சோளம் அது மாதிரிலாம் போட ஆரம்பிப்பாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா 2 இட்லி 2 எக் எடுத்திருக்கேன். 2 எக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோல் எக் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 எக் வந்து ஹோல் எக் எடுத்துக்கலாம். அதை தாண்டி நீங்கள் எடுக்கும் போது அந்த எல்லோ வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது அதிகமாக இருக்கும் நமக்கு ஃபேட் கண்டென்ட். அதனால 2 எடுக்கிற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை.
இன்னைக்கு வந்து ரோஷினியோட ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி தான். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆதவ் ஷர்வி சாப்பிட்றதுனால மேக்ஸிமம் பிரியாணி கிரேவி இது எல்லாமே மீடியம் காரம் தான் இருக்கும். நான் காரம் நல்லாவே சாப்பிடுவேன். இப்போ இதை மாதிரி பழகி பழகி எனக்குமே காரம் வந்து செட் ஆயிடுச்சு போல். கீ மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பராகவே வந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. இதுக்கு சைட் டிஷ் பெருசாக எதுவும் இல்லை. நான் மார்னிங்கே எக் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு எக்குமே சாப்பிட பிடிக்கல. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 3 கூட ஓகே, அதை தாண்டிலாம் எக்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் பெரிய எக் லவர்லாம் கிடையாது. ஐ எம் த சிக்கன் லவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் எனக்கு மெயின் டிஷ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக குக்கும்பரும் கேரட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஆனியன் ரைத்தா தான் எனக்கு பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே சொல்கிறது தான், வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துப்பேன். மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக சாப்பிடுவேன். அப்போ வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து வயிறு ஃபில் ஆகிருக்கும். அது கூட அது சாப்பிடும்போது சாதம் போதுன்னு தோணிடும். இதுவே நீங்கள் எடுத்தோடனே ரைஸில் கை வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மெயின் டிஷ் மட்டும்தான் நமக்கு கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக இருக்கும். சைட் டிஷ்ஷை நம்ம அப்படியே சைடில் தள்ளிடுவோம். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலே பாருங்கள், நான் அத்தனை டைம் கும்பகோணம், ஆனந்தம், குடவாசல் இப்படியவே தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய டைம் வந்து வெளில அலையிற மாதிரி தான் இருக்குது ஃபங்க்ஷனுக்காக. என்னோடய ஃபேஸ்மே பார்த்தீங்கன்னா டல்லாக ஆரம்பிச்சிடுச்சு. வெயில் அவ்வளோ அடிக்குது. அடிக்கிறது பூரா நம்ம தலையில தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. மூஞ்செல்லாம் எறிகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின் கேர் பண்ணணும். என்னால் அது பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஷர்விக்காக பார்த்தீங்கன்னா டோனட் வாங்கியிருந்தேன். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்து இந்த தேங்காய் பன், அப்புறம் அந்த கேவுருலெல்லாம் ஒரு பன்னெல்லாம் காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸ் நானுமே சாப்பிட்டேன், ஒத்துக்கிறேன். பட் வந்து அதிகமாக எடுத்துக்கல, அவ்வளோதான். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் டோனட்லாம் சாப்பிடுவேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. சும்மா டேஸ்ட் பண்ணணும், கிரேவிங்ஸ்க்காக ஒரு பீஸ் அதை மாதிரி தான் சாப்பிட்டேன். எனக்கு ப்ரைடல் இருக்குன்னு சொன்னாலே, ஸோ அதுக்காக ஃப்ளவர்லாம் வந்து கட்டி எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் கொஞ்சம் பிஃபோரே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் வெளில வந்து கோலம் போட்டதெல்லாம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எனக்கு வந்து இந்த காலில் மட்டும் அந்த சோப்பு தண்ணி படுறதுனால ஒரு சில இன்ஃபெக்ஷன் வந்துருந்துச்சு. ஸோ அது ஃபுல்லாகவே சரியாயிடுச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அடுத்து. பட் அதோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகல. அதுக்கு மட்டும் இப்போ ஆயில்மெண்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னாலும், ஸோ நம்மளே அந்த ஃபீல்டில் இருக்கோம். ஸோ நமக்கு என்ன ரீசனால் இப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் பண்ணலை. இதையே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக எனக்கான அவுட்ஃபிட் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இதுதான். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி ஆயில் நிறையா வச்சாச்சு. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தலை வந்து சீவிட்டேன். இன்றைக்கி 2 பிரெட் வந்து நான் எடுத்துட்டேன். மார்னிங்கே நான் வந்து என்னோடய ஃபாஸ்டிங்கை கட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏன் பிரேக் பண்ணுறேன்னா, நான் ரிட்டன் வரத்துக்கு ஒரு 11-12 கிட்ட ஆகிடும். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி டயர்ட் ஃபீலாக இருந்தது. வெளில போயிட்டுலாம் வந்துட்டு இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக குடிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபீல் இருக்கிறதுனால சரி வேணாம், நம்ம இன்றைக்கி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் தனியாக போகிறேன், வண்டியில் போகிறேன். அப்படிங்கிறப்ப சேஃப்டியாக நம்ம போயிட்டு வரணும்னு சொல்லி நான் வந்து பிரேக் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காஃபி வித் 2 பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரைட் பார்த்தீங்கன்னா பேபி ஷவர் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் டூ முடிச்சுட்டேன், ஃபேஸ் மேக்கப்புமே முடிச்சுட்டேன். மேக்ஸிமம் நான் வந்து எந்த ஃபேஸ் மேக்கப்புமே இதில் ரிவீல் பண்ண மாட்டேன். என்னுடைய ப்ரைடல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலோ இல்லை ஃபேஸ் மேக்கப்லாம் பார்க்கணுன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஃபங்க்ஷனுக்கு பட்டு சேலை எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து மாமா பொண்ணோட சடங்குக்காக. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது வந்து நம்ம தெருவுலேயே பக்கத்து தெருவில் கைத்தறி நெசவுன்னு பண்ண சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நெய்கிற இடம் அது. ஸோ அங்கே போய் தான் பார்க்க போயிருந்தோம். இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து மீடியமாக இருந்தாலும் ரேட் அண்ட் குவாலிட்டி உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பெருசாக க்ரௌடெல்லாம் இல்லை. நம்ம மட்டும் தான் போயிருந்தோம். நமக்கு தான் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில கலர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாகவே சூட் ஆகாதுன்னு இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் நான் எடுத்ததே கிடையாது. பட் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறோம் அப்படின்னா உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. ஸோ வியர் பண்ண தான் தெரியும் போல். நம்ம வந்து பார்க்குறதுனோடே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறோம் வேணாம் அப்படின்னு. பட் சில பேர் அதை வியர் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கலர்லாம் அழகாக இருக்கே அப்படின்னு தோணும். பட் நம்ம எடுக்க போகும்போது எப்பொழுதும் போல் அதே பச்சை, அதே ரோஸ், அதே நீலன்ற மாதிரி போயிட்டுருப்போம். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்லையா? ஸோ அதனால் அந்த பருவம் இருக்கும் போதே நம்ம வந்து சாரீ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா வாசலில் வந்து சாமி வரும், நாகம்மன் சாமி வரும். பக்கத்து தெருவில் ஒரு கோவில் இருக்குது. நம்ம கூட அது விளாக் போட்டிருப்போம். அந்த ஷார்ட்ஸில் வந்து நாகம்மன் சிலையோடய நான் காமிச்சு உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அந்த கோவிலுக்கு சிலை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இதுலேயுமே வந்து காவடியெலாம் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வாசலில் நல்ல சத்தத்தோட திருவிழா வைப் வந்து சூப்பராக வரும். எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்கள். முடிச்சுட்டு நான் ஒரு 11 மணிக்கெலாம் அகைன் நாங்கள் கும்பகோணம் போனோம். போகிற வழியில் எல்லா ஊர்லேயும் நிறைய திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே மோர் கொடுத்தாங்க. ஸோ நான் மோர் சில்லுன்னு நல்லா வாங்கி குடிச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆனந்தம் தான் போயிருக்கோம். ஆனந்தில் நான் இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போனேன். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ செட்டப்பே மாற்றிட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்மெலன், ஆரஞ்சு, கிர்னி ஜூஸ், அப்புறம் தூக்குனாங்குருவி கூடு இதெல்லாம் தொங்கிட்டு அழகாக காற்றுல ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு சில பர்ச்சேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு.
இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கோதுமையில் புட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோதுமை மாவில் புட்டு செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம சௌந்தர்யா தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ நான் பார்த்ததில்ல, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி, எனக்கு தெரியாது. கோதுமை மாவை சளிச்சு மட்டும் எடுத்துட்டு கொஞ்சமாக அதில் உப்பு தண்ணி மட்டும் தெளித்து இது மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கிட்டா இட்லி பானையில் வேக வச்சு அதுக்கடுத்து கொஞ்சமாக தேங்காய் துருவல், அப்புறம் ஏலக்காய் தூள், சர்க்கரை, நீங்கள் வந்து ஒயிட் சுகர் தான் அவள் போட்டா, ஏன்னா அதுதான் அவள் செஞ்சிருக்கான்னு சொல்லி பழக்கம் இருக்குன்னு சொன்னால், நாட்டு சர்க்கரை போட்டு வீணாக போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, நானும் அதுவே வாங்கி செஞ்சுட்டோம். உண்மையிலேயே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. இந்த ரெசிபி இவன் நல்லா செய்வேன்னு சொல்லிட்டே இருந்ததுனால நானே கேட்டேன், எனக்கு கொஞ்சம் செஞ்சு தாடி அப்படின்னு. ஸோ அவள் செஞ்சுருந்தா நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை யாருக்காச்சும் தெரியும்னா கூட சொல்லுங்கள். மேடம் 10th தான் படிக்கிறாங்க, பட் ரெசிபி சூப்பராக செஞ்சுருந்தாங்க. வருங்காலத்தில் நல்லா ஷெஃபாக இல்லை நல்லா சமைப்பாங்க போல். ஓகே, இந்த வீக் ஃபுல்லாக என்னோட வெயிட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி அண்ட் டிக்ரீஸ் ஆனிச்சு எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஃபுட் டீட்டெயில்ஸுமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 2 வாரத்தில் எனக்கு வந்து 2 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ இதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 to 4 kg வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். எனக்கு வந்து இதுக்கப்புறம் குறையிலைனாலும் மெயின்டைன் பண்ணுற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வரைக்குமாச்சும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நான் வந்து ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் வெயிட் லாஸ் அப்படிங்கிறதையே கையில் எடுத்தேன். அது வரைக்கும் வெயிட் லாஸ் பெருசாக அப்பப்போ தோணும், அப்படியே விட்டுருவேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே வெயிட் லாஸில் இருந்தேன். எனக்கு தேவையான வெயிட் வந்துருச்சுன்னா ஒரு 60 வரைக்கும் எனக்கு ஓகே. அதுக்கு மேலே நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருமே என்ன சின்ன வயசுலேருந்தே நல்லா சப்பியாகவே பார்த்துட்டு இப்போவே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்பப்போ கொஞ்சம் வேணுமா வேணாமா அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டுட்டு போகிறாங்க. பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இதில் இருக்கேன். ஸோ எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இவ்வளோ வெயிட் லாஸ் வந்து ஆனதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இது வந்து நம்ம ஒரு நல்ல வேலை 1 மந்த் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இன்னைக்கோட என்னோட ஃபைனல் வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். என்ன ஃபங்க்ஷன் யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நெக்ஸ்ட் விலாகில் நானே சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.